தேர்தல் காலங்கள பிரச்சாரங்களுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்ல தங்களுடைய கட்சி பரப்புரைகளை செய்து வர்றாங்க. அதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ விளம்பரங்கள். இப்போ சமூக வலைதளங்கள்லயும் அதிக அளவுல கட்சி பரப்புரைகள் செய்யப்பட்டு வருது. அதுவும் வீடியோ விளம்பரங்கள் களை கட்டி அதிகப்படுத்துது சமூக வலைதளங்களை. அந்த வகையில மத்திய மாநில கட்சிகள்னு சொல்லி பேதமில்லாம அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை மிகவும் ஆணித்தரமா பதிவு பண்றதாவும், அதே நேரத்துல எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதாவும் தங்களுடைய தேர்தல் வீடியோ விளம்பரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். முதலாவதா அதிமுக வெளியிட்டிருக்கிற வீடியோல தொடரட்டும் இந்த பொற்காலம், ஜொலிக்கட்டும் வரும் எதிர்காலம். திமுக ஆட்சியில் 15 புதிய மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே தொடங்கப்பட்ட நிலையில அதிமுக ஆட்சியில் 40 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. மத்தியில் நல்லாட்சி தொடரட்டும், மாநிலத்தில் வளர்ச்சி பெருகட்டும், வாக்களிப்பேர் அதிமுக கூட்டணிக்கு என தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் 15 புதிய மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே தொடங்கப்பட்ட நிலையில் அஇஅதிமுக ஆட்சியில் 40 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்தியில் நல்லாட்சி தொடரட்டும், மாநிலத்தில் வளர்ச்சி பெருகட்டும், வாக்களிப்பீர் அஇஅதிமுக கூட்டணி. இதே நேரத்துல பாஜகவும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதுல ஒரு பணக்கார பெண் கார்ல தனது சொந்த ஊரான பாட்டி ஊருக்கு குடும்பத்தோட போறாங்க. செல்லும் முன் பாட்டி ஊரை நினைத்து மிகவும் தனது அம்மாவிடம் கடிந்து கொள்றாங்க. காரணம் அங்கு வீடு, மின்சாரம், மின்விசிறி, கழிவறை எதுவுமே இருக்காது அப்படின்ற ஒரு காரணமா தான் இருக்கு. ஆனா ஊருக்கு சென்றதும் அவங்க பாக்குற காட்சியே வேற. இத பிஜேபி தன்னோட ட்விட்டர் பக்கத்திலேயே வீடியோவா வெளியிட்டிருக்கு. எப்படி தாத்தா? மோடி அரசாங்கம் அனைவருக்கு வீடு திட்டத்துல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 2 லட்சத்துக்கு அதிகமான வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. 30 லட்சம் இலவச கேஸ் இணைப்பும் கொடுத்திருக்காங்க. நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கழிவறைகளை கட்டி கொடுத்து இந்தியாவையே சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. இதே நேரத்துல பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல டிஎம்கேக்கு ஆதரவான ஒரு தேர்தல் வீடியோ விளம்பரத்தை வெளியிட்டிருக்காரு. சொல்லப்பானா இன்னொரு தேர்தல் விளம்பரத்துல ஒரு பெண் பேசுகிறார். அதுல ஒரு பெண்ணை பெத்து வளர்க்க இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? போலீஸ்காரர்கள் முதல் ஆளுங்கட்சிக்காரர்கள் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து நம் தமிழ்நாட்டையே தலை குனிய வைத்து விட்டார்கள். இப்ப வெட்கமே இல்லாம ஓட்டு கேட்க வராங்க. ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் அப்படி என்று கூறி முடிக்கிறார். இதே போல இன்னொரு வீடியோலையும் பேசுற பெண் காய்கறியில் இருந்து மளிகை பொருட்கள் வரைக்கும் எல்லா பொருட்களும் தலைக்கு மேல விலையேறிடுச்சு. 8 வருஷமா இவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. டெல்லி காலில் விழுந்து மெகா கூட்டணி அமைக்கிறது மட்டும் மும்முரமா இருக்கிற இவங்க நமக்கு தேவையா? ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தாழ்வு நீங்கி தலை நிமிர்வோம், தமிழ் மானம் காப்போம், வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் விளம்பரங்கள் இயற்கை சம்பந்தமா அமைஞ்சிருக்கு. பயன்படுத்தணும். பூமிக்கு உள்ளே இருந்து கிணறு ஆழ்குழாயிலிருந்து எடுக்கிற தண்ணீரை தான் குடிக்கணும். ஏன்னா தூய நீரை பூமி மணல் வடிகட்டி வச்சிருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா நமக்கு எப்படி இருக்குது நிலைமை? மோசமாக நீதியலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கொக்கோ கோலா காரன் தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க, தாமிரபரணியில உறிஞ்சிக்க, பெர்சியா உறிஞ்சிக்க, யாரு நீ அக்கோபனாவா உறிஞ்சி வித்துக்க, நீ யாரு கிண்லையாடா உறிஞ்சி வித்துக்க, எல்லாரும் மக்களுக்கு தண்ணீங்க கடல் நீரை சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த முதலாளிகளை நீ கடல் நீரை சுத்திகரிச்சு நீ அதையும் செய்யல? உன்னால ஆற நீ உருவாக்கல, அருவி உருவாக்கல, மணலை நீ உருவாக்கல, அருவி கொண்டு வந்து சேமித்தது, ஆற்ற பூரா அள்ளி வித்தாச்சு. இப்ப இந்த ஆற முடிச்சாச்சு. இப்ப மலைய நொறுக்கிட்டான். இந்த மலையை முடிச்சிட்ட பிறகு நிலம் பாலைவனமா மாறி முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும்
நல் இயல்பு இழந்த நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாத்தன் இளங்கோடியில் பாடிட்டு போயிட்டான் சிலப்பதிகாரத்துல. உன் நிலம் பாலைவனமாக. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான வீடியோ விளம்பரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் வாக்கு உங்கள் உரிமை அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க.